காதலி குறித்து மனைவியிடம் மனம் விட்டு உண்மையை சொன்னதால் மனம் உடைந்து திருமணமான 21 நாளில் மனைவி விபரீத முடிவெடுத்த சம்பவம் குறித்து விவரிக்கிறது இச்செய்தி தொகுப்பு. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே கல்லம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் சுப்பிரமணியன் மகன் பாண்டித்துரை. இவருக்கும் உசிலம்பட்டியைச் சேர்ந்த ரவிக்குமாரின் மகள் பூமிகாவிற்கும் கடந்த 3ஆம் தேதி தடபுடலாக திருமணம் நடந்து முடிந்தது. பூமிகா அரசு கலைக்கல்லூரியில் 2ஆம் ஆண்டு பயின்று வந்தார். திருமணம் நடந்து முடிந்து 21 நாட்கள் ஆகிய நிலையில் கணவன் மனைவி இருவரும் மனம் விட்டு பேசியதாக தெரிகிறது. அப்போது தனது வாழ்வில் நடந்த ஒரு சம்பவத்தை மனைவியிடம் ஓப்பனாக பேசியுள்ளார் கணவன் பாண்டித்துரை. அதாவது கணவன் பாண்டித்துரை திருமணத்திற்கு முன்பு துபாயில் வேலை பார்த்து வந்த சமயத்தில் அங்கு நடனம் ஆடிய பெண்ணின் அழகில் மயங்கி பாண்டித்துரை அவரின் தொலைபேசி எண்ணை வாங்கி அவரிடம் பேசி வந்ததாக தெரிகிறது. நாளடைவில் அந்த பெண்ணிடம் பழக்கம் ஏற்பட்டு காதலித்ததாகவும் அந்த பெண்ணை திருமணம் செய்ய முடிவு செய்ததாகவும் கூறப்படுகிறது. இதனையடுத்து பாண்டித்துரை அந்த பெண்ணின் சொந்த ஊரான திண்டுக்கல் மாவட்டத்தில் அவர் குறித்து விசாரித்த போது ஏற்கனவே அவருக்கு திருமணம் 6 வயதில் ஒரு மகள் இருப்பதை மறைத்து பாண்டித்துரையிடம் பழகியது தெரிய வந்துள்ளது. இதனால் அவருடன் பழகுவதை அவர் நிறுத்திவிட்டதாக மனைவி பூமிகாவிடம் உண்மையை கூறியுள்ளார் பாண்டித்துரை. மேலும் பாண்டித்துரை இனிமேல் உனக்கு நான் உண்மையாக இருப்பேன் என மனைவியிடம் கூறியதாக தெரிகிறது. கணவன் சொன்னதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருந்த பூமிகா இது குறித்து தாய் வீட்டாரிடம் சொல்லியுள்ளார். இதற்கு பெண்ணின் குடும்பத்தினரும் திருமணத்திற்கு முன்புதானே இதை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என பூமிகாவிற்கு ஆறுதல் கூறியதாக தெரிகிறது. எனினும் மன உளைச்சலில் இருந்து வந்த பூமிகா ஒரு கட்டத்தில் உயிரை மாய்த்து கொண்டார். இது குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டதில் திருமணத்திற்கு பின் மனைவிக்கு உண்மையெல்லாம் தெரிந்திருக்க வேண்டும் என்று கணவன் நினைத்ததில் கூட தவறில்லை. கல்லூரிக்கு சென்று கொண்டிருந்த பக்குவம் இல்லாத பெண்ணை திருமணம் செய்து வைத்ததுதான் விபரீதத்திற்கு காரணம் என போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். இச்சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.